ஹலோ வெல்கம் டு மில்கி வேர்ல்டு. நேற்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடலை எதுவும். நான் அன்றைக்கின்னு பார்த்தா எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுக்கு சர்ப்ரைஸாக வந்துட்டாங்க. ஸோ அப்போ எங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டுருந்தோம். மெரினா பீச் போயிட்டோம், பெசன்ட் நகர்லாம் போயிட்டோம். ஆனால் இந்த திருவான்மியூர் பீச் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், நான் போனதில்லை. சரி ஓகே போகலான்ட்டு கிளம்பியாச்சு. ஒரு பிளானை போட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தானே, கிண்டி வழியாக தானே போய் ஆகணும். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு, காந்தி மண்டபம்லாம் தாண்டி தானே போகணும். ஸோ அதான் டிராஃபிக்கெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம் நாங்கள். ஆனால் ரொம்ப டிராஃபிக் தான். ஓகே, மதிய கலர்ஸ்லாம் தாண்டியாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா திருவான்மியூர் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் இறங்கினோடனே பீச் இறங்கணும். முதல் நாளாக என் தங்கச்சியும் என் பையனும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பீச்சுக்கிட்ட. அப்புறம் அவர் அங்கே போகணுன்னே தண்ணியிலலாம் விளையாட வரல, ஒரே மண்ணில் வீட்டிலேருந்து வரும்போதே அந்த பக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அந்த அலை அடிக்கும்போது அதோடய அழகே வேறு தான். ஸோ நானும் என் தங்கச்சியும் அதில் முருகான்னு எழுதி விளையாடிட்டுருக்கோம். முருகான்னு நேம் எழுதுனா அலை அடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் நான் ஒரு 2-3 வாட்டி எழுதணும், வரலை. ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் போய் எழுதணும், கடல் பக்கத்தில் அப்படியே பக்கத்தில் போய் எழுதணும் அலை கிட்டையை. ஆனால் அழிச்சிடுச்சு. ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பீச்சுக்கு போயிட்டு அதோட கடல் அலையோட அந்த சவுண்ட் நம்ம கேட்கும்போது அது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எடுத்தது எங்கள் மைண்டு. அந்த டைமில் இந்த போட்டெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு மைண்டு. கொஞ்சம் இன்னும் ஒரு 1 வீக்காகவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். நாங்கள் பீச்சுக்கெலாம் போயிட்டோம், அது ஃபேமிலியோடு எல்லோரும் போனது. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கெட்டில் அவர் மண்ணை அள்ளிட்டு ஏதோ வீடு கட்ட போகிற மாதிரி எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் அப்புறம் காரில் ஏற போகிறனால எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு தான் அப்புறம் உள்ளே ஏற்றணும். ஏற போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டோம். நான் என் ஹஸ்பண்டு, அம்மா, தங்கச்சி பார்த்தோன்னே போயிட்டாவ வீடியோ எடுக்கிறேன்ட்டு. ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, நைஸ் வியூ. ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு கடல். இங்கே லாங்லேருந்து பார்க்கும்போது பிளாக்காக இருந்துச்சு. கொஞ்சம் பக்கத்தில் போய் அலையில் பார்க்கும்போது தான் ப்ளூ கலரில் இருந்தது. நைஸ், சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நைஸ் திருவான்மியூர் பீச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ நிறைய போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.